பொதுவாகவே தலைவர் வேல்முருகன் அவர்களை ஒரு வன்னியர் சமூகத்தின் பிரதிநிதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வன்னியர் சாதி கட்சியாக தொடக்க காலத்தில் பலரும் ஒரு பொய்யான பரப்புரையை முன்னெடுத்த காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையான கும்மிடிப்பூண்டி தொடங்கி தெற்கே கன்னியாகுமரி வரை 234 சட்டமன்ற தொகுதியிலும் கட்சியை கட்டமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக வேல்முருகன் அவர்கள் உருவாயிருக்கிறார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அனைத்து சமூகத்தின் பங்கேற்போடு இந்த கட்சி அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது. பொதுவாக தலைவர் வேல்முருகன் அவருடைய கடந்த கால வரலாறு என்பதே சாதி ஒழிப்பை முன்னெடுத்த அரசியலை பின்னொட்டியவராக தான் தலைவர் வேல்முருகனை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய ஆரம்ப காலங்களில் தமிழ்நாட்டின் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இயங்கி வந்த தமிழ்நாடு விடுதலை படையின் அரசியலை முன்னெடுத்து அதன் வழி வந்தவராகத்தான் தலைவர் வேல்முருகன் இருக்கிறார். குறிப்பாக தலைவர் தமிழரசன் அவர்களுடைய சாதி ஒழிப்பும் தமிழக விடுதலையும் என்கிற அந்த அறிக்கை முன்வைக்கக்கூடிய அரசியலை பின்பற்றியவராகத்தான் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இன்று வரை தமிழ்நாடு அரசியலில் தொடர்ந்து நீடிச்சு வர்றார். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த போதும் சரி, வன்னியர் சங்கத்தை சார்ந்து இயங்கிய காலகட்டத்திலும் சரி, தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் பட்டியல் சமூகத்தின் மீதோ அல்லது பிற சாதியின் மீது தாக்குதல்களும் ஒடுக்குமுறையும் உள்ளாகும் போதோ அப்போதெல்லாம் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த தலைவராக தலைவர் வேல்முருகன் மட்டுமே இன்று வரை இருந்து வருகிறார். சமீப காலங்களாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சட்டமன்றத்தில் உறுதியோடு பேசி அதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக செயலாற்றிய தலைவராக வேல்முருகன் அண்ணன் அவர்கள் திகழ்ந்து வருகிறார். அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியோ தலைவர் வேல்முருகன் அவர்களோ என்றைக்கும் சாதிய ஆதிக்கவாதிகளின் ஆதரவு நிலைப்பாடான ஒரு அரசியல் நிலைப்பாடை முன்வெடுத்தது கிடையாது. தொடர்ச்சியாக தமிழ் நிலத்திலிருந்து சாதி எனும் அழுக்கு முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். குறிப்பாக இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா, இந்த வேங்கை வயல் என்கிற அந்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அவமான சின்னமாக சாதி ஆதிக்கத்தின் அல்லது சாதி வெறியின் உச்சமாக சொல்லக்கூடிய குடிநீர் விநியோகிக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த அந்த மிக மோசமான சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக வேங்கவேல் என்கிற அந்த அவமான சின்னத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்ற முனைப்போடு அந்த மழைநீர் கலந்த தொட்டியை உடைக்கும் முனைப்போடு செயல்பட்ட ஒரு கட்சியாக, அதற்கான சட்ட வடிவிலான முன்னெடுப்புகளை முன்னெடுத்த கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதற்கான உறுதியான வழிகாட்டலை தந்தவர் தலைவர் வேல்முருகன் அவர்களும் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.